ப்ரோ இப்போ தான் டிசி மூவி பார்த்துட்டு வந்தேன். பார்த்து ஒரு 3 மணி நேரம் தான் ஆகுது. ஆனாலும் வந்து அந்த ஒரு எஃபெக்ட் போகவே இல்லை. அதில் வர கேரக்டரும் சரி, பாட்டும் சரி, இருக்கிற சீன் எல்லாமும் ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரக்டர் எல்லாமே லோகேஷ் கனகர் கேரக்டரும் சரி, சந்திரா கேரக்டரு, அப்புறம் அந்த பார்வதி கேரக்டர் எவ்வளோ ஒரு 5 நிமிஷம் வந்திருக்குமா, அந்த கேரக்டர்லாம் அவ்வளோ ஒரு இம்பாக்டாக இருந்துச்சு. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்க, உங்களோட கருத்து என்ன? நீங்கள் அந்த கேரக்டர் எப்படி புரிஞ்சுக்கினீங்க? அந்த சீன் உங்களுக்கு எப்படி எப்படி இருந்துச்சு? அந்த அப்பாவோட கனெக்ட் எப்படி இருந்துச்சு? எமோஷனல் எப்படி இருந்துச்சு? ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸோட அந்த எமோஷன் எப்படி இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ வந்து டிசி படம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அருண் மாதேஸ்வரனோட வந்து இந்த ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலையும் அவரோட ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் பற்றியும் கண்டிப்பாக பேசியே ஆகணும். அது போன வீடியோவிலே நிறைய பேச வேண்டியது, அது பேச முடியாமல் போயிடுச்சு. கண்டிப்பாக இப்போ அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து டிசி படம் பற்றி பேசலாங்க. ஓகே. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா வந்து அருண் மாதேஸ்வரனோட ஃபில்ம் மேக்கிங்கு அவரோட ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்குன்னா, இப்போது நம்ம இந்த சினிமாட்டோகிராஃபியை வந்து அவர் அணுகிற விதத்துக்கும் மற்ற டேரக்டர்ஸ் அணுகிற விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். சில டேரக்டர்ஸ் வந்து அந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகியெல்லாம் அணுகுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃப்ரேமிங்லாம் ரொம்ப அப்படியே ஏஸ்தட்டிக்காக இருக்கும். ஆனால் வந்து அது அந்த படத்துக்கு அதை தேவைப்படுமான்னு பார்த்தா அது நிறைய டேரக்டருக்கு அது தேவைப்படலை. அதாவது இந்த வச்ச மாதிரி இருக்கும். ஆமாம், படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர ஆனால் அந்த படத்துக்கு அந்த மாதிரி ஒரு சினிமாட்டோகிராஃபி தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த மாதிரி கனெக்ட் இல்லாத மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ ஃபஸ்ட் நான் சொன்னால் எனக்கு நண்பகல் நேரத்து மயக்கன்னு ஒரு லிஜோவோட படம் ஒன்று இருக்குது, மலையாள படம். அந்த படத்துலேயும் முழுக்க இந்த மாதிரி ஏஸ்தட்டிக் ஷார்ட்ஸ் அதான் நிறையா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு படத்துக்கு அப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபி அது தேவையானா என்னை பொறுத்த வரையுமே அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி தான் இருந்துச்சு. அது விஷுவலாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலுமே அது மூலயமா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எமோஷ்னலும் கன்வே ஆகலை, எந்த ஒரு ஸ்டோரியும் கன்வே ஆகலை. அந்த விதத்தில் வந்து அருணோட சினிமாட்டோகிராஃபி வந்து அந்த படம் என்னது டிமாண்ட் பண்ணதோ அதை அவர் வந்து அந்த ஃப்ரேமிங் மூலமாகவோ அந்த சினிமாட்டோகிராஃபி அணுகிறது மூலயமாவோ அவர் வந்து அதை தெளிவாக பண்ணுற ஒரு ஆளாக தான் எனக்கு தெரிகிறாரு. முக்கியமாக சொன்னால் இந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் ஏன் யூஸ் பண்ணோம், எதுக்கு யூஸ் பண்ணோம், அது மூலயமா என்ன ஒரு கதை சொல்ல போகிறான்றது அருணுக்கு ஒரு தெளிவு இருக்குன்றது என்னோட ஒரு பார்வை. ஒளிப்பதிவால் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு அவர் அது மூலயமா வந்து கதை சொல்கிறது. ஓகே. அது படத்துக்கு தேவைப்படும் போது அது இருக்கும், தேவையில்லாத நேரத்தில் அது இருக்காது. அதை நீங்கள் ஒத்து கவனிச்சுன்னா தெரியும். அதோட அளவுக்கு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ வந்து சில பேர் வந்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. இந்த சாணிக் ஆயுதம் படம் பற்றி வந்து ப்ளூ செட் அவரோட ரிவ்யூவில் வந்து ஒரு கிரிட்டிசிசம் வச்சுருப்பார். இவர் தேவை இருக்குதோ இல்லையோ ஒரு பொந்துவில் போய்ட்டு ஒரு கேமரா வச்சுருவார், பொந்து வழி ஆளுங்களை காமிப்பார். அந்த மாதிரி வந்து உலக சினிமாலாம் பார்த்துட்டு வந்து எதோ படம்லாம் பார்த்துட்டு வந்து இங்கே வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு கக்கி வைக்கிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த சாணிக் ஆயுதம் படமாக எடுத்துக்கிட்டீங்களாலும் சரி, அதுக்கேற்ற சினிமாட்டோகிராஃபி தான் அப்படி இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது அந்த பொந்துக்குள்ளே தான் இருப்பாங்க இந்த 2 பேரும். பொந்துக்கு பின்னாடி வந்து கேமரா இருக்கும், அந்த பொந்து 2 சின்னதாக அந்த கேப்பில் 2 கேரக்டர் தெரிவாங்க. அது மூலயமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த 2 கேரக்டர் ரிவெஞ்சை நோக்கி போகிறாங்க. நீங்கள் போன வீடியோலாம் பேசியிருந்தோம், ரிவெஞ்சை நோக்கி போகிறது, அழிவை நோக்கி போகிறது. அழிவுனா வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து இப்படி இருந்து சின்னதாக சுருங்கிக்கிட்டே வருது, புரியுதா? அவங்க வந்து எப்போ வந்து அந்த ரிவெஞ்சை நோக்கி போகிறாங்களோ அப்போ அவங்களோட வாழ்க்கையும் சரி, அவங்களோட அந்த பர்சனல் லைஃப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே வருதுன்றது அந்த சினிமாட்டோகிராஃபி மூலமா சொல்லியிருப்பார். அதில் கூட ஒரு சாப்டர் வரும், மேட்டடோர் மர்டர்ஸ்னு. அதில் வந்து ஒரு கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த வாட்ச் வேகன் வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு 10-15 பேர் ஏற்றுவாங்க. அந்த ஷாட் வச்சு பார்த்தீங்கன்னா கூட ஒரு குறுகலான இடத்துல தான் இருக்கும். ஸோ அவர் வந்து சினிமாட்டோகிராஃபியை வந்து ஒரு பர்ஃபெக்டாக அணுகிற ஆளாக தான் எனக்கு தெரியுது. சில இடத்துல வந்து தேவையில்லாத மாதிரி தெரிஞ்சாலுமே சில படத்துக்கு அது தேவையில்லாத இந்த டிசிலையும் எனக்கு அந்த ஒரு விமர்சனம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். சில இடத்துல தேவையில்லாமல், ஆனால் நிறைய இடத்துல அது பர்ஃபெக்டாக இருக்குது. முக்கியமாக இதை சொல்லி ஆகணும்னா, தமிழ் சினிமாவில் வந்து கச்சிதமாக படமாக்குனது எனக்கு தெரிஞ்சு 2 படம் தான். இந்த வரையுமே நான் 2 படம் தான் பார்த்துருக்கேன். ஒன்று பருத்திவீரன், இன்னொன்று சாணிக் ஆயுதம். சாணிக் ஆயுதம் பெருசாக அது தாக்கம் இல்லைனாலுமே எப்படி படமாக்கணும் அப்படின்றது அருணுக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கு. அந்த சினிமாட்டோகிராஃபி மூலயமாவோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் மூலயமாவோ பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பார். நமக்கு இது வரைக்கும் நீங்கள் தமிழ் சினிமாவில் 100 படம் பார்த்துருப்பீங்க, 100 பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அந்த சீனை நீங்கள் பார்க்கும்போது ஏதோ வந்து எப்படி சொல்கிறது, அந்த சீனை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ப்ளஷர் க்ரியேட் ஆகும். ஏன்னா அங்கே நடக்கிறது ஒரு கொடுமையான விஷயம், ஆனால் அதை பார்க்கும்போதே ஒரு ப்ளஷர் உங்களுக்கு கிரியேட் ஆகும், நார்மலைஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒரு ஆணாக பார்க்கும்போது அதில் நம்மளுக்கு ஒரு ப்ளஷர் ஆகும், அதில் ஒரு ஆர்காசம் ஆகும். அப்படி அதை அணுகவே கூடாது, ஏன்னா அங்கே நடக்குது ப்ரூட்டலான. ஆனால் அதை வந்து மற்ற தமிழ் படத்தில் வந்து ஒரு ப்ளஷராகவோ
ஒரு எப்படி நார்மலைஸாக காட்டுறாங்க. நார்மலைஸாக அதை அணுக தெரியல, அந்த சீனை எப்படி எடுக்கணும்னு. அந்த மாதிரி 2 சீனு 2 படத்தில் தான் இது வரைக்கும் நான் வந்து பர்ஃபெக்டாக அது வரும். ஒன்று பருத்திக்கிறேன், இன்னொன்று வந்து சாணிக்காயுதம் படத்தில். அந்த மாதிரி வந்து அருணோட ஒரு சினிமாட்டோகிராஃபியும் அருணோட அந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. அவரோட எல்லா படங்கள்லேயும் அது இருக்கும். அதை வந்து நம்ம வந்து என்னடா இவர் தேவையில்லாமல் பண்ணுறாரு அப்படி, அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாலேஜ் இல்லை நம்மளுக்கு, அந்த நாலேஜை வளர்த்தணுன்றது இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் ஒளிப்பதிவு எப்படி அதை புரிஞ்சுக்கினீங்க, மற்ற படத்தை வச்சு சொன்னீங்க. அதேமாரி டிசியில் வந்து உங்களுக்கு எந்தெந்த சீன் கனெக்ட் ஆச்சு, நீங்கள் அது எப்படி உங்கள் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தில் அருணோட ரைட்டிங் எப்படி இருக்குது, அந்த ரைட்டிங் எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக, நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கலாம், நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த படம் வந்து பெருசாக முழுமையாக வந்து ஒர்க் ஆகலை. ஒரு முழு படமாக இப்போது ஒரு 2 மணி நேரம் ஒரு படம்னா அந்த 2 மணி நேரத்தில் எனக்கு பாதி படம் தான் வந்து கனெக்ட் ஆச்சு, பாதி படம் கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி. அது வந்து அருணோட வீக் ரைட்டிங்கை தான் காட்டுது. இப்போ அருணோட ஃபிலிமோகிராஃபியில் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கேப்டன் மில்லர் வைப்பேன், கேப்டன் மில்லருக்கு அப்புறம் இந்த படத்தை வைப்பேன், அதுக்கு முன்னாடி ராக்கியும் சாணிக்காயும் வைப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு 3வது இடத்துல வைக்கிற மாதிரி தான். ஆனால் வந்து இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை எப்படி ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னா, அருண் பண்ணதுலேயே வந்து இதுதான் ஒரு ஃபிட்னஸ்டான ஒர்க் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை அப்படி இல்லை. இது வந்து நான் வந்து 3வது இடத்துல தான் வைப்பேன். அந்தளவுக்கு ஒரு வீக் ரைட்டிங் தான் அதில் இருந்துச்சு. அருண் என்னமோ ஏதோ ஒரு விஷயத்தில் தவறு வர்றாரோ, அவர் வந்து ஒரு எழுத்தாளர் கூட வந்து கொலாப் பண்ணணுமோன்ட்டு எனக்கு தோணுது. அவர் மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ்கிட்டே ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. ஆனால் அவர் ஏதோ ஒரு இதில் வந்து ரைட்டிங்கில் வந்து கோட்டை விட்டுறாருன்னு தோணுது. அவரும் வந்து ஒரு எழுத்தாளர் கூட யாரு கூடயோ ஒரு கொலாபில் பண்ணான்னா கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆளை தான் நானும் அருணை பார்க்குறேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஒர்க் ஆச்சு, என்ன ஒர்க் ஆகலைன்றதை நான் வந்து இப்போ சொல்கிறேன். என்னன்னா வந்து இப்போ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு பர்ஃபெக்டான ரைட்டிங் எப்படி இருக்கணுமோ, ஒரு வேர்ல்ட் கிளாஸுக்கான ஒரு ரைட்டிங்கோ, வேர்ல்ட் கிளாஸுக்கான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கோ, அந்த படத்துக்கு எது தேவைப்படுமோ அது எல்லாமே இருந்தது. ஆனால் அது அப்படியே செகண்ட் ஹாஃபில் இல்லை. நான் முன்ன சொன்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபி அணுகிற விதம், இந்த க்ளோஸ்அப் ஷாட் சொல்லியிருந்தால, அந்த க்ளோஸ்அப் ஷாட் மூலயமா எப்படி இப்போ படம் பார்க்குற நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் சீனாக இருந்தாலும் சரி, ஒரு 2 செகண்ட் ஷார்ட்டாக இருந்தாலுமே படம் பார்க்குற நம்மளுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்ஃபெக்டான ரைட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த பார்வதி சாவை வந்து முழுமையாக ஒரு 5 நிமிஷம் தான் வந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து பெரிய இம்பாக்ட் என்ன, அது காரணம் என்னென்னா அவரோட அந்த ரைட்டிங் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருந்தது. ஆனால் அந்த ரைட்டிங் வந்து செகண்ட் ஹாஃபில் இல்லையோ அப்படின்ற ஒரு பெரிய குறை இருக்குது. முக்கியமான ஒரு செகண்ட் ஹாஃபில் பெரிய குறையாக பார்க்குறதுன்னா, படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் போனதே தெரில. கட்ஸ் எல்லாம் அப்படி பயங்கரமாக அனிருத் மியூசிக் அது இதுன்னு அப்படியே செம ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த ஒரு நிதானம் இல்லையா, முதல் பாதியில் இருந்த அந்த நிதானம் இதில் இல்லையோன்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. முதல் பாதியில் எப்படிலாம் ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சோ, விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சோ, செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ இன்டர்வல் பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த எலவேஷனாக இருக்கட்டும், அனிருத் மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு பீக்கை வந்து இன்டர்வல் பிளாக்லேயே நம்ம அடைஞ்சிட்டோம். அந்த பீக்கை வந்து கிளைமேக்ஸில் அடையலையோன்னு எனக்கு ஒரு ஃபீல், எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்டர்வல் பிளாக்லேயே எனக்கு வந்து நான் இங்கே போயிட்டேன், அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே போனோம் ரைட்டிங்கில். ஆனால் வந்து அந்த இடத்துல செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாக இல்லையோ, அதனால் எனக்கு கிளைமேக்ஸ் பெருசாக ஒர்க் ஆகலை. ஓவராலாகவே படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ளாட்டான ஒரு சுமாரான ஒரு படமாக தான் எனக்கு இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன தான் வந்து வேர்ல்ட் கிளாஸில் பயங்கரமாக இருந்தாலுமே செகண்ட் ஹாஃபில் அதை வந்து கோட்டை விட்டாருன்னு தோணுச்சு. ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃபில் அந்த ரைட்டிங் வீக்காக இருக்குன்னு ரைட்டிங் வீக்காக இருக்குது. அது எந்த மாதிரி இருந்திருக்கலாம், எந்த மாதிரி இருந்திருக்கலான்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு ஒரு கிரிட்டிக் வைக்கிறது எனக்கு அது உடன்பாடு இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு, எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஒரு ஒரு ரைட்டரும் சரி, ஒரு இயக்குனரும் சரி ஒன்று பண்ணுறாரு, அதுக்கு முதல்ல நம்ம அடாப்ட் ஆகணும். அந்த அடாப்டேஷன் நம்மளுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா, அவ்வளோதான். அதில் நின்னணும். நான் அப்படி தான் பார்க்குறேன் சினிமாவை. என்னன்னா இந்த படத்தில் வந்து நேச்சராகவே நான் சொன்னால ஒரு நல்ல எழுத்து இருக்கிற படம் லேயர் பை லேயராக இருக்கும்ன்ட்டு, இந்த படத்தில் அந்த லேயர்னஸ் இருக்குது, நேச்சராகவே அந்த கதையில் இருக்குது. தேவதாஸ் பார்வதின்ற ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அதில். அதுக்கப்புறம் வந்து உயிர் எடுக்கிற துப்பாக்கியும் பிளாஸ்டிக் ரோஜாவும் அந்த மாதிரி ஒரு லேயர் இருக்குது. ஆனால் அதை வந்து அவர் முழுமையாக பயன்படுத்தலையோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே. என்னதான் இன்னொரு இதுக்கும் மேலே இன்னொரு லேயர் ஒன்று இருக்குது. அது எப்போனா படம் முழுக்க இந்த படம் எதை நோக்கி போகுதுன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். படம் முழுக்க ஆக்சிடென்ட்டாகவே தான் இருக்கும். இவங்க தப்பிப்பாங்க, அவங்க பிடிப்பாங்க, பிடிப்பாங்க, அடுத்து என்ன நடக்கிற ரிவெஞ்ச் அப்படி தான் இருக்கும். ஆனால் படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து படத்தோட முழு எசன்ஸுமே அந்த ஒரு அப்பா மகன், அப்புறம் அந்த அப்பா பையனுக்கு இடையே இருக்கிற அந்த ஈகோ, அந்த மென்னுக்குன்னே இருக்கிற அந்த அகங்காரம், அந்த கர்வம், அது எப்படி ஒரு அழிவை கொண்டு போகுது. கடைசியாக கூட லோகேஷ் ஒரு டைலாக் சொல்லுவார், என்கிட்ட நீ பேசியிருக்கணும்ப்பா,
ஒரு நீ பேசியிருந்தா நான் கேட்டிருப்பணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ அவங்க அப்பா பேசியிருந்தானா இவ்வளோ விஷயம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அந்த அகங்காரம், அந்த ஈகோ எப்படி வந்து ஒருத்தனை வழி மாற்றுது, எந்த அளவுக்கு ஒரு அழிவு நோக்கி கொண்டு போகுதுன்ற மாதிரி காமிச்சது நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த லேயர்னஸ் இருந்துமே அது முழுசாக ஒர்க் ஆகலையோ, இன்னும் நல்லா ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி எழுந்திருந்தோமோன்னு ஒரு தோணுச்சு. இப்போ இந்த படத்தில் வந்து அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு. எல்லாருமே ஆடியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, மியூசிக் இல்லைன்னா இந்த படமே இல்லை, படமே வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ், படமே இல்லைன்னாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, அனிருத் வந்து ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்காரு. அது எனக்கு எப்படி சொல்கிறது, அதில் எனக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. அவர் வந்து கான்ட்ராஸ்ட்டாக போட்டிருக்காரு. நான் பண்ணுறேன் பாரு, நீ வந்து ஒரு இயக்குனராக ஒரு படம் எடுக்கிற, சினிமாட்டோகிராஃபராக அவர் ஒன்று பண்ணுறாரு, நான் ஒன்று பண்ணுறேன், நான் என்னோட இசையமைப்பாளராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல, படத்துக்கு தேவைப்படுற சினிமாட்டோகிராஃபி தான் எப்பவும் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வந்து இந்த படத்துக்கு அனிருத்தோட அந்த முழுமையாக அந்த படத்துக்கு அனிருத்தோட இசை தேவை எல்லா இடத்துலையும் தேவைப்படுச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். 75% எனக்கு ஒர்க் ஆச்சு. ஆனால் 25% வந்து அனிருத் அந்த இடத்துல நிறைய இடத்துல சைலண்ட்டாக விட்டுருக்கலாமோ, நிறைய இடத்துல இதை வந்து இப்படியே போட்டுருக்கலாமோ, இன்னும் அந்த ரியலிஸ்டிக் சவுண்டு அந்த மாதிரியே போயிருக்கலாமோன்னு தோணுச்சு. குறிப்பாக சொன்ன அந்த ரிலீஸ் ஆன பாட்டில் இல்லாதது வந்து பிளடி பேண்டன் அப்படின்னு ஒரு ஆல்பம் வந்து வந்துச்சு, அந்த மண்டபத்தில் நடக்கிற ஃபைட் சீன்ஸ். அப்போ வந்து அதை வந்து அந்த மியூசிக் எனக்கு தேவையில்லையோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவன் அங்கேருந்து மேலேருந்து பார்த்துருவான் லோகேஷ், கீழே மேலேருந்து பார்ப்பான், கீழேருந்து இந்த போலீஸ்காரன் பார்த்துருவான். 2 பேரும் இவன் வந்து சிரிச்சிட்டு சுட ஆரம்பிப்பான். அது ஒரு பயங்கர இன்டென்ஸாக ஆரம்பிச்சது, ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக போயிடுச்சு அந்த மியூசிக். என்ஜாய் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லலாம் என்ஜாய் பண்ணுறது தானே சினிமான்ட்டு. ஆனால் அந்த சீனோட இன்டென்ஸ்னு ஒன்று இருக்கலாம், அந்த சீனுக்குன்னு ஒன்று தேவைப்படும், அந்த ஒரு பதப்பதைப்போ ஏதோ. ஆனால் அது வந்து அனிருத்தோட மியூசிக் ஜாலியாக கொண்டு போயிடுச்சு, என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி. கைத்தட்டி அப்படின்னு இல்லாமல் சுவாரஸ்யமே இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக ஃப்ளாட்டாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி. அது வந்து நிறைய பேர் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த கதைக்கு அந்த இடத்துல தேவைப்படல. ஜாலியாக போகிற மாதிரி மியூசிக் போடலாம், இல்லை அந்த இடத்துல அந்த இன்டென்ஸ் வேணும். இந்த விதத்தில் நான் இதே மாதிரி இன்னொரு சீன் சொன்னேன்னா, ரெட்ரோ படத்தில் அந்த சிங்கிள் ஷாட் சீன் இருக்கும் பாருங்க, கையை விட்டு வரேன் அவங்க அப்பாவை கை, அந்த இடத்துல பெருசாக மியூசிக்காக இருக்காது. கனிமா பாட்டு கூட ஆடுவாங்க, மேலே போவாங்க, கீழே வருவாங்க. அந்த இடத்துல சனா வந்து பர்ஃபெக்டாக போட்டிருப்பாரு, என்ன தேவையோ என்னென்னு. அந்த இடத்துல அந்த ஸ்டார்ட் பண்ணி முடியும் போது வெட்டிடுவானோ அப்படின்ற ஒரு பதப்பதிப்பில் நான் பாப்பா டக்குன்னு திரும்பி சூர்யா வந்து கத்தியை வாங்கி வெட்டுருவாப்பில். அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இதை அமைதியாக விட்டுருக்கணுமோ அப்படின்னு எனக்கு ஒரு இருந்துச்சு. நிறைய இடத்துல இன்னும் கொஞ்சம் மியூசிக்கை லவுடாக இல்லாமல் கம்மி பண்ணி, இல்லை மியூசிக்கே தேவையில்லாமல் அப்படி இருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் ஓவராலாக நல்லா தான் போட்டிருக்காரு. ஆனால் வந்து பயங்கரமாக போட்டிருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. அனிருத்தில் நான் படமே இல்லை அப்படின்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. வீக்காக இருக்குது இவரோட ரைட்டிங் வீக்காக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர் வந்து நிறைய கன்வின்சிங்காக பண்ணிட்டாரோ. இதுக்கு முன்னாடி அவரோட படம் எல்லாம் நிறைய பேர் புரிஞ்சிக்கல. நம்ம போன அடையோட பேசியிருந்தோம், ஒருவேளை என்னோடய படத்தை புரிஞ்சிக்கணுன்னு மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியலாக பண்ணுறேன்னு இப்போ கன்வின்சிங்காக பண்ணிட்டாரோன்னு ஒரு இது இருக்குது. அது எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகலை. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்து இப்போ பிளாக் பஸ்டர் அந்த படம் அதில் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் வந்து பர்சனலாக எனக்கு ஒரு அருணோட ஃபேனாக எனக்கு வந்து பெருசாக ஒர்க் ஆகலைன்னு தோணுது. ஓகே, மற்ற கதாபாத்திரத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? சந்திரா கதாபாத்திரம், பார்வதி கதாபாத்திரம், அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? எனக்கு வந்து சந்திராவோட பார்வதி தான் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. அதான் சொன்னல, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த இந்த ரைட்டிங், சந்திரா இன்ட்ரோ பண்ணும்போது சூப்பராக இருந்தது. அவனுக்கும் பேரலாக ஷாட் வச்சுருப்பாங்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பேரலாக. இவன் எப்படி என்னென்னலாம் அனுபவிக்கிறானோ கொடுமையெல்லாம், அவ்வளோ அதே மாதிரி அனுபவம் கொடுமை. இவன் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி வரான், இவனை வந்து 18 வருஷம் கழிச்சு ரூம்லேருந்து வெளியே ரிலீஸ் ஆகி வரா. ஓகே, அந்த இதில் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து சொன்னால் சரி திருப்பியே சொன்ன மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வீக் ரைட்டிங்னால அது பெருசாக ஒர்க் ஆகலை. முக்கியமாக அந்த இப்போ ஸ்டார்டிங்கில் சொன்னால இந்த சினிமாட்டோகிராஃபியில் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குன்னு, இந்த படத்துக்கு அந்த ஒரு ஏஸ்தட்டிக் ஃப்ரேம்ஸ் நிறைய தேவையில்லையோன்னு தோணுது. ஏன்னா இந்த படம் வந்து ஸ்கேலச்சு எப்படி சொல்கிறது, 2 பேரை பற்றினது தான் இந்த படம். அந்த இடத்துல வந்து 2 பேர் சில இடத்துல நல்லா இருந்தது. ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், மலை மேலே நிற்பாங்க, சூரியன் பின்னாடி சில் அவுட்டில் எடுத்துருப்பாங்க. அது வந்து பார்க்குறது நல்லா இருக்குமே, அது எதுக்கு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த இடத்துக்கு அது தேவையில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி காமிச்சிட்டாங்க சந்திரா ஃப்ரீயாக அந்த நதியில் நடந்து போகிறத காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி போகிற மாதிரி அது தேவையா அப்படின்னு ஒரு நெருடல் இருந்தது. ஒருவேளை என்னோடய ஸ்டைல் இதை நான் பண்ணுறேன் பாருன்னு ஒரு திணிச்ச மாதிரி இருந்ததை தவிர அது அந்த இடத்துல தேவையில்லையோன்னு தோணுது. அந்த மாதிரி 2-3 இடத்துல அந்த மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் ஃப்ரேம்ஸு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் அந்த அப்பாவோட கேரக்டர், அந்த எமோஷன் எப்படி பார்த்தீங்க, உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? அதுதான் வந்து முழு படமே. இப்போ நான் எப்படி சொல்கிறது, இப்போ ஓரளவுக்காச்சும் இந்த ஒர்க் ஆச்சுன்னா அது காரணமே அந்த கிளைமேக்ஸ் தான். அப்பா மகனுக்கு எடுக்கிற இப்போ எல்லா படத்துலையுமே வந்து அருணுக்கு வந்து ஏதோ ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஒரு அந்த கதாபாத்திரனுக்குள்ளே அப்பா பையன், அக்கா தங்கச்சி அண்ணன், அந்த மாதிரி ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து அப்பா பையனுக்கான ஒரு சென்டிமெண்ட் வச்சுருக்காரு. அது இதில் எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு.
அதில் எந்த வந்து மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அதான் சொன்னேன்ல, சின்ன சீனாக இருந்தாலுமே அவரோட டைலாக் மூலயமாவோ இல்லை சினிமாட்டோகிராஃபி மூலயமாவோ ரெண்டுத்துல ஏதோ ஒரு மூலயமாவோ நம்மளை வந்து கனெக்ட் பண்ண வச்சுருவார். அதுக்கோசரம் இயங்க வச்சுருவார். அதுதான் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டருக்கும் ஒரு ஒரு ஆர்ட் டைரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல டைரக்டருக்கும் வந்து இருக்கிற வித்தியாசம் தான் சொல்ல முடியும். இந்த ரைட்டிங்கில் இருக்கிற டெப்த்து அது முழுசாக இதில் இல்லை. அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு குறையாக இருக்குது. ஓகே. இப்போ லோகேஷ் கனகராஜ் எப்படி அவர் வந்து படம் இப்போ டைரக்ட் பண்ணி இப்போ ஒரு ஃபஸ்ட்டு படம் ஆக்டராக வந்திருக்காரு, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? லோகேஷ் வந்து உண்மையிலே வந்து நல்லா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு டெபியூட் படம் அவருக்கு. பெருசாக வந்து அந்த கேமரா ஃபியரோ இல்லை அந்த இது இருக்கிற மாதிரி தெரில. ஒரு டேரக்டராக அது மோஸ்ட்லி அது போயிடும் அவங்களுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நடிகர்களுக்கு ஆக்டிங் சொல்லி கொடுக்குறது அவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இருந்தாலுமே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இப்போ மக்கள்லாம் பாராட்டுறாங்க அவரை, பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படி இப்படின்லாம். ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு இல்லையோ, ஆனால் வந்து பேட்னு சொல்ல முடியாது. இந்த கேரக்டரை அவர் புரிஞ்சுட்டு இந்த கேரக்டருக்கு இது பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் தவிர ஒரு எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இந்த கேரக்டருக்கு இது போதும் அப்படின்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுத்துருக்காரு. சில இடத்துல வந்து நம்ம பார்க்கும்போது அவருக்கு எமோஷன் வரல. சில காட்சிகள் அது தெரியும். மாசா டைலாக் பேசும்போதும் சரி, அது ஏதோ ஒரு இடத்துல வந்து அங்கங்கே கொஞ்சம் பார்க்கும்போது நம்ம லைட்டாக வந்து சிரிப்பு வந்துடும். இருந்தாலுமே அவர் வந்து ஒரு ஓவராலாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு பாஸ் மார்க் எடுத்திருக்காருன்னு சொல்லிடலாம். ரொம்ப பேடாக இல்லாமல் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, இருந்தாலும் பேடாக இல்லாமல் ஒரு பாஸ் மார்க் எடுத்துட்டாருன்னா சொல்லலாம். எனக்கு ரசிக்கும்படி தான் இருந்தது லோகேஷோட ஆக்டிங். இப்போது வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பேசியிருப்போம், இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சினிமாவை எப்படி அணுகணுன்ற ஒரு பார்வை கம்மியாக இருக்குன்னு சொல்லிங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம பேசி நீங்கள் சொல்லும் போது வந்து நானும் இந்த மாதிரி வந்து சினிமாவை பார்க்குறேன், நான் வந்து ஒரு பார்க்குற பார்வையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்போது அதெல்லாம் கேட்ட பிறகு உடனே வராது அந்த பார்வை, இருந்தாலுமே வந்து நான் கேட்கணும்னு தோணுது. ஒரு விவாதம் நடந்த பிறகு உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? நான் எப்படி பார்த்தேன்னா, நான் வந்து ஒரு கேங்ஸ்டர் vs போலீஸ் அந்த மாதிரி பார்க்காம வந்து ஒரு ஆணுக்கு பாசம் கிடைக்காம அவன் எப்படி போகிறான், அவன் போய் என்னென்னலாம் பண்ணுறான், அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். புதுப்பேட்டையில் கூட ஒரு டைலாக் சொல்லிட்டு பார்த்தேன், அதாவது அவங்க அம்மா எங்கள் அம்மா இருந்தால் நான் வேற மாதிரி இருந்திருப்போம், அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு பர்சனுக்கு அந்த அன்பு கிடைக்கலாம், அதாவது அவங்க அப்பா பாசமும் அவனுக்கு கிடைக்காது. ப்ளஸ் வந்து அவன் ஒரு பொண்ணை பார்ப்பான், அந்த பொண்ணும் செத்துரும். நெக்ஸ்ட் அந்த சந்திரா கிட்ட அப்ரோச், அதாவது இப்போ பேசும்போது கூட அவனுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்மளால செத்துருவாங்களோ, நம்மளால இதாகிடுமோன்னு. நான் வந்து அப்படிதான் பார்த்தேன். அவனுக்கு ஒரு பாசம் கிடைக்காம இப்படிலாம் போகிறான் அவன் அப்படின்னு அந்த படத்தை. ஓகே. அதுவும் இல்லாமல் நிறைய காட்சிகள் இருக்கும். அவன் எப்போல்லாம் வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு அன்பு செய்ய போகும்போது மாட்டிப்பான் போயிட்டு. ஆமாம். அது வந்து என்னதான் ஹீரோயிக்காக இருந்தாலுமே, அதுதான் நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு கமர்ஷியல் ரைட்டருக்கும் ஒரு நல்ல ரைட்டருக்கும் இதுதான். கமர்ஷியல் ரைட்டர் என்ன பண்ணுவான்னா, வந்து ஹீரோவே காமிச்சிருவாங்க, அதுக்கு பெருசாக அர்த்தம் இருக்காது. ஆனால் இவன் வந்து அந்த ஹீரோயிசமும் சேர்த்து அன்பு செய்யும் போது வந்து போய் மாட்டிப்பான். அது கதையோட பொருந்தி இருக்கும். முன்னாடி சொன்னது தான், ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு கமர்ஷியல் டைரக்டருக்கு ஒரு நல்ல இயக்குனருக்கும் ரைட்டருக்கும் இருக்கிற வித்தியாசம் தான். கதையோடு பொருந்தி அந்த ஹீரோயிசத்தை காமிச்சிருப்பாங்க. ஆமா, இதுவே அவங்க அம்மா இருந்தா அவர் இப்படி இருந்திருக்கவே மாட்டாரு. அவர் வேற எப்படியோ போயிருப்பாரு அப்படின்னு தான் நான் இந்த படத்தை பார்த்தேன். ஓகே. உங்களுக்கு எப்படி படம் முழுசா ஒர்க் ஆச்சா? அனிருத் மியூசிக் எனக்கு ஒர்க் ஆச்சு ப்ரோ. முழுசாவே உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எனக்கு பிடிச்சிருந்தது. நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன் படத்தை. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எனக்கு அந்த பார்வதி சீன்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுல அனிருத் போட்ட அந்த சாங் பிளேஸ்மெண்ட் ரொம்ப 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 இதுவா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு படம். அந்த சீன் கூட எனக்கு ரொம்ப இம்பாக்டாக இருந்தது. என்னதான் வந்து உடனே நடந்தாலுமே அதுக்கு முன்னாடி நடக்கிற அந்த செட்டப் அவங்க பேசுவாங்க அந்த பாரில் உட்காந்து, அப்போ கூட லோகேஷ் வந்து சொல்லுவாப்புல, ஒரு ஆணோட ஒரு பொது புத்தியை காமிச்சிருப்பாங்க. என்னன்னா வந்து, என்னங்க நீங்கள் இவ்வளோ சுதந்திரமாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறீங்கன்னு எதை வச்சு சொல்கிறீங்க கேட்கும்போது, நீங்கள் சிகரெட்லாம் பிடிக்கிறீங்க, சரக்கு அடிக்கிறீங்க, உங்களுக்கு சரக்கு அடிக்கலாம் சிகரெட்லாம் பிடிக்கிறீங்க, இண்டிபெண்டாக இருக்குன்னு சொல்லி நினச்சி ஜாலியாக இருக்கு. அதான் ஒரு பொண்ணு சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை ஒரு சரக்கு அடித்தோ பார்த்து இண்டிபெண்டாக இருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறான். ஆனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லும் போது தான் அது தெரியுமே, சிகரெட் பிடிக்கிறதாலே சரக்கு அடித்தாலும் நாங்கள் இண்டிபெண்டாக இல்லை, நாங்களும் ஏதோ ஒரு சூழலில் சிக்கி தான் இருக்கோம், தேவை இருக்கோ தேவையில்லையோ இந்த ஒரு சூழலில் நாங்கள் மாட்டி தான் இருக்கோன்ட்டு அந்த சீனில் ஒரு அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த அரசியலும் அந்த ஆணோட பொது புத்தி உடைக்கிற மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி பர்டிகுலராக அந்த ஒரு சீன் ரொம்ப எனக்கு இப்போ இந்த சீனை ஒரு தாக்கத்தை கொடுத்தேன், உங்களுக்கு அந்த ஒரு ஏதாவது ஒரு சீன் தாக்கத்தை கொடுத்துருக்கலாம், ஏதாவது ஒரு சீன் அந்த மாதிரி? எனக்கு எந்த சீன் ஒரு இம்பேக்டாக இருந்துச்சுன்னா, அந்த சந்திரா அவங்க அந்த ஒரு சீன் இருக்கும், மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த அவங்கள பண்ணும்போது, ஆனால் ஒரு டாக்டரை போய் சுடுவாங்க. சுடும்போது லோகேஷ் கனகராஜ் கேட்பார் எதுக்கு அவனை சுட்ட அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் தான் என்னோட இது
கருப்பைய கருப்பையை வந்து இது பண்ணிட்டான். ம். அந்த சீன் எனக்கு வந்து ஒரு ரொம்ப மாதிரி இம்பாக்ட். இம்பாக்டாக ஆமா. அந்த இருந்துச்சு. இடத்துல இப்ப நான் சொல்லியிருந்தேன்ல சினிமாட்டோகிராஃபி அப்படி அணுகியிருப்பாங்கன்ட்டு. அந்த சந்திரா வந்து அவள பார்க்க போகும்போது நடந்து போகும்போது ஒரு ஒரு மாண்டேஜ் ஷாட் ஒண்ணு வரும். அந்த டாக்டர் வந்து அந்த க்ளவுஸ் எப்படி கழட்டுவான். ஆமா அந்த ஆமா. அந்த க்ளவுஸ கழட்டி ஒரு சிரிப்பான். அந்த அந்த ஒரு ஷாட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இவன் என்ன பண்ணுவான்னு. ம் ம் விஷுவல் ஸ்டோரி டெல்லிங். ம். இவன் ஏன் கொல்ல போறான் அப்படின்றதுக்கான பதில் அந்த ஒரு ஷாட்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி என்னன்னா ஃபோர் செட் பண்ணியிருப்பாங்க. அவன் வந்து அந்த விலைமாத இடத்துல வந்து மொத வாட்டி காமிக்கும்போது அங்க அந்த அங்க அந்த டாக்டர் தான் முதல்ல வெளிய வருவான் அங்கருந்து. ஓகே. இந்த மாரி அந்த கருப்பை எடுத்துட்டு வேற ஒருத்தவங்கள ஆப்ரேஷன் பண்ணிட்டு வெளிய வருவான். அவங்க என்னதான் அந்த அங்க அவங்க ப்ராஸ்டியூட் அந்த மாதிரி அவங்க இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு பெண்மை, அந்த ஒரு தாய்மைன்றது ஆமா. இல்லாம போயிடுச்சு. இல்லாம போயிடுச்சுன்னு அவங்க ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்றது பண்றாங்க. எனக்கு ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. இம்பாக்டா இருந்தது. இந்த படத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப காட்டுனது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மத்த படத்துல காமிக்கிற மாரி ரொமான்டிசைஸ் பண்ணியோ, இல்ல குளோரிஃபை பண்ணியோ அந்த மாரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் உயிர குடுப்பேன், அது பண்ணுவேன் அப்படின்ற மாரி அதாவது இல்லாம நம்ம ஒரு குரூப் இருக்கோம்னா ம். அந்த குரூப் எப்படி இருக்கும் அதை நீங்க காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க ஆமா. ரியலா. ஆமா. அத எப்படி காமிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி அது இருந்துச்சு? நீங்க எப்படி அத உள்வாங்கிக்கிட்டீங்க? அதாவது எனக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் கனெக்ட் ஆச்சு. எப்படின்னா அங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேர் கூட ஒரு ரெண்டு பேர், ஒருத்தர் 2 பேர், ம். ம். அது அங்கங்கேயே ஒரு கேங் மாதிரி இங்க. ம். இருந்தாங்க. அது வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ நம்மளுக்கும் ஒரு கேங் இருக்கும். அந்த கேங்லேயும் வந்து நம்ம 8 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி தான் ஒண்ணா இருக்கும். இருக்க ஆனால் அதுலேயே வந்து இவனுக்கு 2 பேர் இருப்பானுங்க, ஆமா. இவனுக்கு 2 பேர் மட்டும் ஆமா. க்ளோஸாக ஒரு 8 இருப்பானுங்க. பேர் இருந்தாலுமே அதுல ஒருத்தர் தான் க்ளோஸா க்ளோஸாக இருப்பாங்க. இருப்பானுங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த சீனும் என் லைஃப்பில் கனெக்ட் அந்த ஆச்சு. அந்த மனுஷனோட இயல்பா மனுஷன் எப்படி இருப்பானோ அதை காமிச்சது. ஆமா. சினிமா தன்மையா இல்லாம இயல்பா வந்து சுயநலமா இருக்கிறது. ஏன்னா சுயநலமா கிரே ஷேட்ல இருக்கணும்னா மனுஷனே அந்த கிரே ஷேடை பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. அதுவும் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டா கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ம். அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செல்ஃபிஷாகவே யோசிச்சிருப்பாரு. எப்படி இதுலேருந்து வெளியே போகணும், எப்போ போகணும் சரி. அதே இன்னொரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க, கருப்பையாவும் இன்னொருத்தர் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், இல்லை தாசை விடக்கூடாது, தாசுன்னு அப்படியே இருப்பார். ஆமா. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிட்டாவை பார்த்தீங்கன்னா கருப்பு வந்து செத்துருவார். சாகும் போது அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஆமா. அப்போ ஒரு மாதிரி ரியாலிட்டி செக் மாதிரி ஆகிடும் அவருக்கு. அவர் அப்போ வந்து ஃபீல் பண்ணுவார், ஓகே யாரையும் நம்ம பிரியக்கூடாது, பிரியக்கூடாது, சுயநலமா எல்லா நேரத்துலயும் சுயநலமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. ம். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை நான் இதுக்கப்புறம் இந்த உயிர் இருந்தா என்ன எனக்கு, நானும் வரேன்னு போவாரு. எல்லாரும் போயிட்டு ரிவெஞ்ச் பண்ணுவாங்க. ஆமா. அது வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு மற்ற படம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க பிரியவே மாட்டாங்க அப்படின்லாம் இருக்கும். இங்க அப்படி கிடையாது. அந்த ரியாலிட்டி டைப் ஆஃப் கேங் காமிச்சிருக்காங்க. எப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிச்சாங்க. காமிச்சது நல்லா இருந்துச்சு. ஓவராலா படம் வந்து உங்களுக்கு முழுசா ஒர்க் ஆச்சு. ஓவராலா வந்து எனக்கு டிசி படம் வந்து பெருசா வந்து ஒர்க் ஆகல. அருணோட படங்கள்ல இது வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு படமா தான் எனக்கு இருக்கு. என்னதான் ஜென்ரல் ஆடியன்ஸ் பெரிய பிக் ஹிட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு இருந்தாலுமே ஒரு வீக்கான படமா தான் எனக்கு இருக்கு. அருண் இன்னும் வந்து ஏதோ ஒரு ரைட்டரை வந்து அவரை ஹையர் பண்ணி அவர் கூட கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணணுமோ, அப்படி ஒர்க் பண்ணாரா ஒரு முழு படைப்பாக ஒரு முழு உலக சினிமாவாக அவரால் உருவாக்க முடியும். அந்த பொட்டன்ஷியல் வந்து அருணுக்கு இருக்குது. ஓவரால் எனக்கு வந்து இது வந்து ஒரு வீக்கான படமாக தான் இருக்குது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒர்க் ஆச்சு. லைக் ஸ்டார்டிங்கில் இருந்தும் சரி, கிளைமேக்ஸ் அவங்க அப்பா சீன் எண்டிங் சீன் வரைக்கும் சரி, எல்லாமே ஒர்க் ஆச்சு. நான் வந்து ஒரு நல்ல படமாக தான் பார்க்குறேன். நல்ல படமாக இருக்குது. ஓகே. இந்த கேப்டன் மில்லரும் பார்த்துருக்கிறேன், இந்த சாணக்கியாவை தான் பார்த்துருக்கேன். எனக்கு ஓவரால் இந்த படமும் ஒர்க் ஆச்சு. நீ வந்து ராக்கி படம் பார்க்கணும். ராக்கி படம் நானும் பார்க்கல. ராக்கி வந்து அவரோட படங்களே ஃபிட்னஸ்டான ஒர்க்காக எனக்கு இருக்குது அந்த படம். ஓகே. நீ கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே. ஓவராலாக படம் உங்களுக்கு வந்து ஃபுல்னஸாக ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆச்சு. நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஓகே.